நான் ஒரு கிராமத்துல பேசுறப்ப முன்னாடி உட்கார்ந்து ஒரு வயசான அம்மா, நான் எனக்கே மணி அடிப்பேன், ஏன்னா நான் வகுப்புல பாடம் எடுத்து பழக்கம். கர்ணன், துரியோதனன், விதுரன் போன்ற பாத்திரங்களை நீங்க விளக்குவீங்க. அண்டா, குண்டா, தட்டு, டம்ளரு, செம்பு இதெல்லாம் நான் விளக்குவேன். நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. பசு கரடி இல்ல, ஓனா இல்ல, நீ மனுஷனே இல்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் ஏண்டா இப்படியாடா பாடுற நடத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் படிச்சுட்டு இருக்க ஒரே அம்மா யாருன்னு கேட்டா சரஸ்வதி மட்டும்தான். ஒருத்தட்ட கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறான்? தம்பி படிப்பை முடிச்சா? படிப்பே முடிச்சிட்டானா? என்ன படிச்சிருக்கான்? 8th ஃபெயில். நான் ஒரு கிராமத்துல பேசுறப்ப முன்னாடி உட்கார்ந்து ஒரு வயசான அம்மா, அது வெத்தலை பாக்கு இடிச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கேட்கலையாக்குன்னு நினைச்சேன் நான். அது எப்படி கேட்டுச்சு தெரியுமா? என்னைய, ஆமா அவங்களுக்கு எல்லாம் நீ மணி அடிச்சு இல்ல, உனக்கு யாரு மணி அடிப்பா? என்ன ஞானம்னு பாருங்க. நான் சொன்னேன், நான் எனக்கே மணி அடிப்பேன், ஏன்னா நான் வகுப்புல பாடம் எடுத்து பழக்கம். சில பேர் கோவத்துல கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் பையன், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான். அதுல ஒருத்தர் ரொம்ப நேரம் கடியாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்திருக்கான். இவர் எப்போ வந்தாரு? நவம்பர்ல வந்தாரா டிசம்பர்ல வந்தாரான்னு பாக்குறான். அதனால எனக்கு அதனுடைய தன்மை தெரியுங்க. இப்ப கூட நான் ஜனவரியில அமெரிக்காவுக்கு போனப்ப, ஜெர்மனியில டிரான்சிட் எடுக்கிறப்ப, வேற பிளைட் மாறுறப்ப, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கும்பகோணம் தஞ்சாவூருக்கு போவதற்கு ரயில் மாறவும் அப்படிம்பாங்கல்ல. அப்ப என் கூட இருந்துகிட்டு இருந்த ஒரு தோல்ல பிள்ளை வச்சிருந்தாருங்க. அவரு என்கிட்ட சொல்றாரு, ஐயா நானும் என் மனைவியும் அமெரிக்கால வேலை பார்க்கிறோம், 2 பேருமே வேலை பார்க்கிறோம். அவங்க வேலைக்கு போனா நானும் வீட்டு வேலையை பார்ப்பேன், நான் போனா அவங்க பார்ப்பாங்க. நான் வீட்டு வேலையை எப்படி பார்ப்பேன் தெரியுமா? உங்க யூடியூப்ல, ஜீஞான சம்பந்தன் யூடியூப்ல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நீங்க விளக்கி சொல்லுவீங்கல்ல, அந்த நேரம் பார்த்து தாயா நான் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன், நீங்களும் இந்த பக்கம் பாத்திரம் விளக்குவீங்க. கர்ணன், துரியோதனன், விதுரன் போன்ற பாத்திரங்களை நீங்க விளக்குவீங்க. அண்டா, குண்டா, தட்டு, டம்ளரு, செம்பு இதெல்லாம் நான் விளக்குவேன். நீங்களும் பாத்திரம் விளக்குறீங்க, நானும் பாத்திரம் விளக்குறேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? ஒண்ணும் இல்லை, புரிஞ்சுக்கிறேன். என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எதையும் ரசிக்கிற மாதிரி சொல்லிட்டா போதுங்க, நமக்கு பிடிச்சு போவோங்க. அதான் உண்மை. சொல்ல தெரியாம சில பேர் பாடல் நடத்துறப்பவே புரிஞ்சிடக்கூடாதுன்னு நடத்துவாங்க, பார்த்திருக்கீங்களா? புரிஞ்சிருமோ அப்படின்னு. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வரியை வச்சுக்கிட்டு சில பேர் பாடல் நடத்தி முடிச்சிருவாங்களாம். ஒரு வரி போதுமா? அவ்வளவு அறிவான்னு நினைக்காதீங்க. அது என்ன வரி தெரியுமா? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இவ்வளவெல்லாம் கிடையாது, ஒரே வரி. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. 1 மணி நேரம் ஒரு ஆள் நடத்திருக்காரு. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. தோட்டத்தில், காட்டுல மேயல, கரையில மேயல, வீட்டுல மேயல, வெளியில மேயல. வெள்ளை பசு, கருப்பு பசு இல்ல, பிரவுன் கலர் இல்ல, சிவப்பு இல்ல, வெள்ளை பசு. பசு கரடி இல்ல, ஓனா இல்ல, நீ மனுஷனே இல்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் ஏண்டா இப்படியாடா பாடல் நடத்துவாங்க. அதுல கடைசி வார்த்தை, அது மேயுது, கடிக்கல, திங்கல, உங்கல, மேயுது. விளங்கும்ல?
விளங்கும், ரொம்ப விளங்கும். இப்ப ஒரு செய்தியை சொல்ற போது ஒரு செய்தியை 1 மணி நேரம் சொல்றது பெருசு இல்லைங்க. ஒரு வினாடிக்குள்ள 100 செய்தியை சொல்லணுங்க, அதான் முக்கியம். 1 மணி நேரமா ஒரு செய்தியை சொல்றது ஒரு வகை, ஒரே நிமிஷத்தில் 100 செய்தியை சொல்வது ஒரு வகை, அதான் முக்கியம். இப்ப இலக்கியம் கலை ரெண்டையும் பார்த்துட்டோம், நல்லா பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இலக்கியம் தொடங்குறப்பவே எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, கலைவாணி கையில் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா புத்தகம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் படிச்சுட்டு இருக்க ஒரே அம்மா யாருன்னு கேட்டா சரஸ்வதி மட்டும்தான். அதனுடைய நாற்கரங்கள்ல 2 கரத்துல வீணை, 1 கரத்துல ஜபமாலை, 1 கரத்துல புத்தகம். படி, எது வரைக்கும் படிக்கணும்? சில பேர் கேட்டா எது வரைக்கும் படிப்பேன், ஏழை கிடைக்கணும், கல்யாணம் ஆகி போச்சு அப்புறம் படிக்க மாட்டான், அப்புறம் எப்படி படிப்பான்? ஒருத்தர் கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறான்? தம்பி படிப்பை முடிச்சிட்டான். படிப்பே முடிச்சிட்டானா? என்ன படிச்சிருக்கான்? 8th ஃபெயிலு. இதுக்கு பேர் படிப்பை முடிச்சதா? அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். திருவள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, ஏய் சாகுற வரைக்கும் படுறா, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணை. போதுமா புத்தகம் போதும், வீட்டுல அந்த அம்மா நீங்க போய் நூலகம் வச்சிருந்து போட்டுட்டே. டீச்சரா? அப்ப சரி. நிறைய துணை எழுத்துள்ள ஒரு திருக்குறள், இந்த திருக்குறளுங்க, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையும் செல்லாதவர். இன்னொரு திருக்குறள் இருக்கு, இதே மாதிரி 11 துணை எழுத்து இருக்கக்கூடிய திருக்குறள் தெரியுமா? நான் சொன்ன உடனே சொல்லிடுவீங்க, அது வரைக்கும் கம்முனிய வாயை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யாகாவாராயினும் என்னது? பணங்கள். சரி வச்சிருங்க. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. துணை எழுத்தே இல்லாமலும் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவார் தெரியுமா? துணை எழுத்தே கிடையாதுங்க ஒரு திருக்குறள்ல. சொல்லிவிட்டாரு. வாங்க, அவ்வளவுதான். வேற யாரும் சொன்னாங்களா? எந்த குறள்? இந்தாங்க, அங்க பாருங்க, 2 கையில வாங்க. கற்க, இங்க வர சின்ன குழந்தையோட சொல்லுது. முழு குறள் தெரியுமா? இங்க வா, உனக்கு எதுக்கு புஸ்தகம் மிச்சம்? புஸ்தகம் தீர்ந்து போனா கல்கண்டு தான் கொடுப்பேன். என்னையா இருக்கா? ஏதோ பாதாள கண்டியில வந்துருச்சு. அப்படி என்ன படிக்கிறீங்கப்பா? 4th-னா 4ஆம் கிளாஸ். சரி, நான் ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். 4th ஸ்டாண்டர்ட் சொல்லிச்சு. தமிழ்ல சொல்லுங்கன்னு. 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் தானே அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் நான் என்ன செய்யறது? யாரு 4th-ஆ 10th-ஆ? சரி, இவரு கொண்டு என்னது? வாங்க, என்ன சொன்னீங்க? சரி, ஆயிட்டீங்களா? நல்லா படிங்க. இதுல துணை எழுத்தே இல்லை. அதுவும் இருக்கா? இல்ல, அதுல துணை எழுத்து இல்லையா? செல்வத்துள் செல்வமா கேள்விப்பட்டிருக்கமா? எல்லாம் வருது இல்லையா? என்னையா போங்கய்யா, 30 வருஷமா ஒரு குரலை சொல்லிட்டு இருக்கேன், என்னைய பயமுறுத்தி விட்டாரே. எல்லாம் வருது இல்ல?
தலைன்னு வர்றதுனால நீங்க அஜித் ரசிகரா? இல்ல அந்த தலை இல்ல. சரி, அப்ப என்னமா அவரு கொடுத்துருக்கலாமா? சரி, ஒரு புத்தகத்தை கொடுங்க. தவறான பாடலுக்கும் ஒரு புத்தகமா? இருக்கட்டும். ஐயா வாங்க. இதுல 5 தடவை வருதியா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரே சொல்ல திருவள்ளுவர் 5 தடவை பயன்படுத்த. ஹலோ, ஐயா அவர்களுக்கு நல்ல உற்சாகமா இருக்கிற கரவசம் கொடுங்க. ஐயா மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள்.